அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே காலையிலே வேர்த்து வெளுத்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன். என்னடா காலையிலே வேர்த்து வெளுத்து வேலை செய்யறேன்னா, காலையிலே ஓனர் அவங்க தம்பி கூட்டு மிஷின் பிடிக்க விட்டாரு. இந்த கீழெல்லாம் கிளீன் பண்ணு குமார் அப்படின்னு. கடந்த ஒரு வாரமாக டெய்லி வீடியோவில் சொல்லின்னு தான் இருக்கிறேன். ஓனர் அவங்க தம்பி வேலை வாங்குறாரு, ஓனர் அவங்க தம்பி வேலை வாங்குறாருன்னு. காலையிலே எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக குளித்தோடனே கூப்பிட்டு அந்த கேஸெல்லாம் புது கேஸ் ஆகின அந்த போல் தெரியுது. அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாற்றணும் குமார் அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்குற டிரைவரில் காரில் ஏற்றி அனுப்பி விட்டு என்னை மிஷின் பிடிக்க விட்டார். மிஷின் பிடிச்சி நிற்கிறேன். அப்புறம் வந்து சீசா ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் நெருப்பு அந்த புது சிலிண்டரில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நான் உனக்கு வேறு ஒன்று வாங்கினான்ட்டு அது காட்டி அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இதில் தான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓனர் தம்பி இது பண்ணியிருந்தார், சொல்லி கொடுத்துருந்தார். அது தெரியுதாங்க மிஷினு ஃபுல்லும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பக்காவாக இருக்குது. மிஷினு கைட்டு அந்த பக்கம் வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் குமார் அப்படின்னு திரும்பியும் சொல்லிட்டு இருந்தார். நான் வெளியே போயிட்டு வரேன், வந்து நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி பாப்பா அப்படின்னு. அப்புறம் வீடு வந்து நானே தானே டெய்லியும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன், அதனால் அது எப்படி பார்த்தாரா இல்லை என்னான்னு தெரில. 2 பேரும் ஹெல்ப் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள், ஒரு நாள் நீ க்ளீன் பண்ணு, ஒரு நாள் நீ க்ளீன் பண்ணு, 2 பேரும் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற டிரைவரு கூட்டு என்னையும் கூட்டு பேசினிருந்தார். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தைமா ஜமையா போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருள் வாங்கினார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. காசு பில்லு பே பண்ணும் போது ஓனரோட நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓனருக்கு சொல்லணுமா இல்லை எப்பவுமே எந்த ஜமையில் பொருள் வாங்கினாலும் நம்பர் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இடத்துல ஓனர் நம்பர் சொல்லணுமா இல்லை காசு பே பண்ணுறதுக்கு ஓனருக்கு அனுப்ப சொல்லணுமா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேது, நம்ம சொல்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேது. 40 வருஷம் ஆனாலும் அரபி கற்றுக்க மாட்டோம் போல் தெரியுது நம்ம. சரி பாவம், போயிட்டு வருவோம். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், பூசா சின்னது ஒன்று, பெரிய கத்திரிக்காய் ஒரு பாக்ஸு, அப்புறம் கூஸ்பரா பக்தோனஸ் சிரிச்சிரு அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆப்பிள் கொஞ்சம், எலுமிச்சை பழம் கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம், மாதுளம்பழம் ஒரு பாக்ஸு, பூசணிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம், வாழைப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் குரோசோன் மினி ஒன்று, அப்புறம் இந்த கேக்கு ஒன்று, ப்ரௌன் டோஸ்ட் ஒன்று, ஒரு 5 இந்த சிப்ஸு, 5 இந்த சிப்ஸ் பாக்கெட்டு, 5 இந்த பாக்கெட்டு, அப்புறம் அந்த ஃபெரி இது ஒன்று, அப்புறம் குரோசோன் சாக்லேட் சின்னது இது ஒரு 3 எடுத்துக்கலாம், ஏன்னா இது கிடைக்கத்தான் கஷ்டமாக இருக்குது. லெப்னா ஒன்று, ஜூபன் ஒன்று, காக்டெயில் ஜூஸு பெருசு ஒன்று, ஆப்பிள் ஒன்று, சின்னது மேங்கோ ஜூஸ் அது ஒரு 3 பாக்கெட் எடுத்துக்கலாம். லெமன் 2 பாக்கெட்டு, அப்புறம் ரோப் இது ஒரு 2 பாக்கெட்டு, 7 அப் ஒரு 5 கேட்டாங்க சின்னது, ஜுபாலா கீஸ் பெருசு ஒன்று, அப்புறம் அந்த சாஃப்ரா டேபிள் ஷீட் இது ஒன்று, கிட்கேட் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபைனல் டச்சாக கிளினெக்ஸ். மொத்த பொருளும் இதுதான். டோட்டல் பில்லு 41 தினார் 340 ஃபில்ஸ். நம்பர் காசுக்கு 12,349 ரூபா. என்னங்க வெயில் இப்படி அடிக்குது, ஒன்று பொழக்குது வெயில். சரி, இந்த பொருளை எடுத்து வைப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிளாங்கெட் எடுத்து கடையில் கொடுத்துருப்பேன். ஏடிஎம்கில் காசுக்குது, அதையும் போய் வாங்கிக்கலாம். அப்புறம் லஞ்சு எதனா கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லாம். ஊருக்கு போகிறதுக்குள்ளே சக்கையாக பிசைஞ்சிட்டு வாங்க போல் தெரியுது. ஐயோ, இப்போ இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் வச்சேன், பேச வர முடியல. அதே எங்கள் ஓனரோட தம்பி தான், அவங்க டிரைவரு கெஸ்ஸர் போயிட்டான். ஐயோ, அந்த மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன், அதுக்குள்ளே இந்த வேலை மூச்சு வாங்குது. ஒரு பக்கம் பசி வர எடுக்குதுன்னு தெரியல, பசி வர எடுத்துக்கிச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். லஞ்ச் வந்திருக்கு, வீட்டு பண்ணி போய் லஞ்ச் எடுத்துன்னு வந்தாங்க. ஓனர் அவங்க தம்பி ஃபோன் பண்ணுறாரு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னா திவானைக்கு வா, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணலாம்? இல்லை பாப்பா இப்போ தான் வந்துச்சு என்ன, சரி சாப்பிட்டு வா அப்படின்றாரு. சரி சாப்பிட்டு போவோம். சாப்பாடு நேற்று வச்ச கீரை கொஞ்சம் வரதுக்குது, சூப்பர். இது சிக்கன், இதுவும் சூப்பர். குழம்பு ரவா பிசைஞ்சி இந்த சிக்கனை புட்டு,
சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு போவோம். பார்க்கியா எட்டுன்னு வந்திருக்காங்க. வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நான் வெட்டியாக உக்காந்துன்ட்டு போய் ஒரு சிக்கன் ஷவர்மா வாங்கிக்கினேன். ஒரு பெப்சி டயட் ஒன்று வாங்கின்னு வந்துட்டேன். காசு கொடுத்துட்டு போல, ஏன் மட்டும் காசில் தான். மேடமும் ஓனரோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ஞாபகத்திலே எதனா பேசின்னு போயிட்டாங்கன்னு தெரில. கேவலமாக இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும். எங்கே போய் சுற்றி பார்க்குறதுலாம் இடம் இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை. வீட்டுக்கு வந்தாச்சு. 2 கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம் என்னென்னா, 80ஆம் நம்பர் ரூட்டில் ஜாராலேருந்து அவனேஸுக்கு போகிற ரூட்டு. அதில் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு வண்டி ஃபுல்லு டிராஃபிக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் சிட்டிலேருந்து வரும்போது பார்த்தேன், யார் ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அவனேஸுக்கு போகிற ரோடு. அதேமாரி இங்கே அந்த ஜாரா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது. தெளிவாக சொல்லணுன்னா, அந்த மெரூர் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னலில் ஒரு கார் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கினா போகும்போது பார்த்தா அதை இந்த 2 விஷயந்தான். வேலையை நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், உண்மையிலே டயர்டாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் எதுவும் இல்லை, அப்படியே தூங்க வேண்டியது தான். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.